இந்த பெரும் நாட்டில் நான் நன்றாகவே இருக்கிறேன். இதன் கோடிக்கணக்கான சிறுவர் சிறுமிகளை பார்க்கிறேன். எனக்குள்ளிருந்து அவர்கள் பற்றாத புனிதத்தை முகந்து இறைவனின் அருளை எங்கும் பரப்ப வேண்டும். ஒரு கிணற்றிலிருந்து நீர் இறைக்கிற மாதிரி. இது என் கதை. ஜெயினுலாபுதீன் ஆஷியம்மாவின் மகன் கதை. தன் சகோதரனுக்கு உதவியாக பத்திரிகைகளை விற்ற ஒரு சிறுவனின் கதை. சிவசுப்பிரமணிய ஐயர் மற்றும் ஐயாத்துரை சாலவன் ஆகியோர் உருவாக்கிய பள்ளிச் சிறுவனின் கதை. பண்டாலை போன்ற ஆசிரியரால் போதிக்கப் பெற்ற மாணவனின் கதை. எம்.ஜி.கே. மேனன் அவர்கள் அடையாளம் கண்டெடுக்க காவியமாகிப் போன பேராசிரியர் சாராபாய் அவர்கள் அணைத்து வளர்த்த ஒரு பொறியாளனின் கதை. தோல்விகளும் பின்னடைவுகளும் புடம்போட்ட ஒரு விஞ்ஞானியின் கதை. அதீத புத்திசாலிகளும் அர்ப்பணிப்பு உணர்வும் கொண்ட குழுவினர் துணை நிற்க வழிநடத்திய தலைவனின் கதை. இந்த கதை என்னோடு முடிந்து போகும். ஏனென்றால் என்னிடம் ஏதுமில்லை. எதையும் நான் சம்பாதித்து வைக்கவில்லை. எதையும் நான் கட்டி வைக்கவும் இல்லை. சொத்து என்று ஏதுமில்லை. குடும்பம் என்று எனக்கு யாருமில்லை. மகன்கள் இல்லை, மகள்களும் இல்லை. பிறருக்கு ஓர் உதாரணமாக இருக்க வேண்டும் என்பதல்ல என் ஆசை. என்றாலும் இதை செவிமடுக்கும் சிலர் ஒரு உத்வேகம் கொள்ளலாம். ஆத்ம வாழ்வு மட்டுமே தரக்கூடிய நிறைவான திருப்தியை அனுபவிக்க வரலாம். இறைவனின் அருளுக்கு நாம் வாரிசுகள். ஆவுல் என்ற என் கொள்ளுப்பாட்டனார், பக்கீர் என்ற என் பாட்டனார், ஜெயினுலாபுதீன் என்ற என் தந்தை என் இவர் வழியாக வந்த தொப்புள் கொடி அப்துல் கலாமோடு முடிந்து போய்விடும். ஆனால் இறைவனின் அருள் என்றும் முடியப் போவதில்லை. அது நித்தியம். पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ராமேஸ்வரம் ஒரு தீவு நகரம். அங்கே ஒரு மத்திய வர்க்க தமிழ் குடும்பத்தில் பிறந்தேன். என் தந்தை ஜெயினுலாபுதீன் மெத்தப் படித்தவர் அல்லர், பெரும் செல்வந்தரும் அல்லர். அப்படிப்பட்ட சாதகங்கள் இல்லை என்றாலும் அவரிடம் உள்ளார்ந்த ஞானம் இருந்தது. வெகு தாராளமான நெஞ்சம் இருந்தது. என் அன்னை ஆஷியம்மா அவருக்கு ஒரு லட்சிய துணையாக இருந்தார். பல குழந்தைகளில் ஒரு குழந்தை, சற்றே குள்ளமானவன், எடுப்பாக காட்டக்கூடிய லட்சணம் என்று ஏதும் இல்லாதவன். இத்தனைக்கும் உயரமான அழகான பெற்றோருக்கு மகன் நான். 19ஆம் நூற்றாண்டின் மத்தியில் கட்டப்பட்ட பரம்பரையான வீட்டில் வாழ்ந்து வந்தோம். ஓரளவுக்கு பெரிய வீடுதான், உறுதியான கட்டிடம். ராமேஸ்வரம் மசூதி தெருவில் இருந்தது அந்த வீடு. என் தந்தை தேவைக்கு மீறிய சௌகரியங்களையும் ஆடம்பரத்தையும் தவிர்த்து எளிமையாக வாழ்ந்தவர். ஆனாலும் தேவையானவை அனைத்தும் அங்கே இருந்தன. சொல்லப்போனால் என் குழந்தை பருவம் வெகு பாதுகாப்பாகத்தான் கழிந்தது என்பேன். வேண்டிய வசதிகள் இருந்தன. உணர்வளவில் சரியான சூழலும் இருந்தது. புனிதத்தலமான ராமேஸ்வரத்தில் புகழ்வாய்ந்த சிவன் கோயில் என் வீட்டிலிருந்து 10 நிமிட நடைதூரத்தில்தான் இருந்தது. நாங்கள் வாழ்ந்த பகுதியில் முஸ்லிம்களே பெரும்பாலும் வாழ்ந்தனர்.
என்றாலும் சில இந்து குடும்பத்தினரும் அங்கே வசித்தனர். இந்து முஸ்லிம் குடும்பங்களுக்கு இடையே இணக்கம் இருந்தது. எங்கள் பகுதியில் மிகப் பழையதொரு மசூதி இருந்தது. என் தந்தை மாலை நேர தொழுகைக்கு என்னை அங்கே அழைத்துப் போவார். பக்ஷி லக்ஷ்மண சாஸ்திரி ராமேஸ்வரம் கோயிலின் ஆஸ்தான பட்டராக இருந்தார். என் தந்தைக்கு நெருக்கமான நண்பர். என் குழந்தை பருவத்து தெளிவான நினைவுகளில் இந்த 2 நண்பர்களும் தத்தம் பாரம்பரிய உடையில் ஆன்மீக விஷயங்களை அலசிக் கொண்டிருந்ததும் ஞாபகம் இருக்கிறது. மிகச் சிக்கலான ஆன்மீக கொள்கைகளையும் மிக எளிமையான பழகு தமிழில் எடுத்துரைப்பதில் என் தந்தை வல்லவர். ஒருமுறை என்னிடம், தொல்லைகள் வரும்போது உன் துயரத்தின் பயனை புரிந்துகொள், உனக்குள்ளேயே திரும்பி பார்த்துக் கொள்ள கிடைக்கும் சந்தர்ப்பங்கள்தான் வாழ்வின் தொல்லைகள் என்று சொல்லியிருக்கிறார். விஞ்ஞானமும் பொறியியலுமே என் உலகம் என்று ஆகிப்போன பின்னும் என் வாழ்நாள் முழுவதும் என் தந்தையை பின்பற்றவே முயன்று கொண்டிருக்கிறேன். குழப்பம், துயரம், தனிமை, தோல்வி என்றவற்றிலிருந்து ஒருவரை மீட்டெடுக்கும் தெய்வீக சக்தி ஒன்று உண்டு என்பதில் எனக்கு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கிறது. அவரவர் நதி மூலத்திற்கு இட்டுச் செல்வதும் இந்த சக்திதான். எனக்கு அப்போது 6 வயது இருக்கும். என் தந்தை ஒரு பாய்மரப் படகொன்றை கட்டும் வேலையை ஆரம்பித்தார். ராமேஸ்வரத்துக்கு யாத்திரை வருகிறவர்களை தனுஷ்கோடிக்கு அழைத்துப் போய் திரும்ப கொண்டு வர அந்த படகை கட்டிக் கொண்டிருந்தார். அப்போது அகமத் ஜலாலுதீன் என்ற உறவினர் அவருக்கு வெகு உதவியாக இருந்தார். பின்னர் அவர் என் தமக்கை சோஹராவை மணந்து கொண்டார். 15 வருடங்கள் என்னைவிட மூத்தவர் என்றாலும் அகமத் ஜலாலுதீன் எனக்கு நெருங்கிய நண்பராகி போனார். ஒவ்வொரு மாலை நேரமும் இருவருமாக நீண்ட தூரம் நடந்து போவது உண்டு. மசூதி தெருவில் தொடங்கி முதலில் நாங்கள் போய் நிற்பது பிரம்மாண்டமான சிவன் கோயில் வாசலில்தான். எந்த ஒரு பக்தரையும் போலவே நாங்களும் பக்தியோடு கோயிலை வலம் வருவோம். அவ்வளவாக வசதியில்லாத குடும்பத்தில் பிறந்தவர் என்பதால் ஜலாலுதீன் அதிகம் படிக்கவில்லை. அந்த காலத்தில் ராமேஸ்வரம் தீவு முழுக்க ஆங்கிலத்தில் எழுதத் தெரிந்த ஒரே ஒருவர் ஜலாலுதீன் மட்டுமே. யாருக்கு தேவை என்றாலும் ஆங்கிலத்தில் கடிதங்கள் எழுதித் தருவார். கற்றவர்கள், விஞ்ஞான கண்டுபிடிப்புகள், சமகால இலக்கியம், மருத்துவ விஞ்ஞானத்தின் சாதனைகள் பற்றி ஜலாலுதீன் என்னோடு ஓயாது பேசிக் கொண்டிருப்பார். என் குழந்தை பருவத்தில் என்னிடம் தாக்கம் ஏற்படுத்திய இன்னொருவர் எனக்கு ஒன்றுவிட்ட சகோதரரான சம்சுதீன். ராமேஸ்வரம் முழுக்க பத்திரிகை விநியோகம் அவர் கையில்தான் இருந்தது. அவர் தான் மட்டுமாக தன் வியாபாரத்தை முழுக்க கவனித்துக் கொண்டிருந்தார். காலை நேரம் ராமேஸ்வரம் வந்து சேரும் ரயிலில் பத்திரிகை கட்டுகள் வந்து சேரும். 1939 2ஆம் உலகப் போர் தொடங்கியது. அப்போது எனக்கு வயது 8. வெகு சீக்கிரத்திலேயே இந்தியா நேச நாடுகளோடு இணைந்து போரில் ஈடுபட நேர்ந்தது. ஒருவிதமான அவசர நிலை பிரகடனம் அமலில் இருந்தது. போரின் முதல் பாதிப்பு ராமேஸ்வரத்தில் ரயிலை நிற்க விடாமல் செய்தது. ராமேஸ்வரத்திலிருந்து தனுஷ்கோடி செல்லும் ரயிலிலிருந்து பத்திரிகை கட்டுகளை ராமேஸ்வரம் சாலையில் எடுத்து போட்டு விடுவார்கள். அப்படி விடும் கட்டுகளை சேகரிக்க சம்சுதீனுக்கு உதவி தேவைப்பட்டது. வெகு இயல்பாக அந்த பணிக்குரிய சரியான ஆளாக நான் போய் சேர்ந்தேன். இப்படியாக சம்சுதீன் என் முதல் சம்பாத்தியத்துக்கு வழிவகுத்தார். ஒவ்வொரு குழந்தையும் குறிப்பிட்டதொரு சமூக பொருளாதார உணர்வுச் சூழலில் மூத்தோரிடமிருந்து சில பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்கிறது. என் தந்தையிடமிருந்து நேர்மையையும் சுய கட்டுப்பாட்டையும் பெற்றேன். என் தாயிடமிருந்து நல்லியல்பின் மேல் நம்பிக்கையும் ஆழ்ந்த இரக்க உணர்வும் பெற்றிருக்கிறேன். என்றாலும்
ஜலாலுதீன் சம்சுதீன் ஆகியோரோடு நான் கழித்த நேரமே என் குழந்தை பருவத்தின் சிறப்பு இயல்புக்கு காரணமாக இருந்தது. என் பிற்கால வாழ்வையும் அதுவே தீர்மானித்தது என்றும் சொல்வேன். தந்தை மகற்கு ஆற்றும் நன்றி அபயத்து முந்தி இருப்பற்றையல் தந்தை மகற்கு ஆற்றும் நன்றி அபயத்து முந்தி இருப்பற்றையல் மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் தந்தை மகற்கு ஆற்றும் நன்றி அபயத்து முந்தி இருப்பற்றையல். காலப்போக்கில் போர் முடிவுக்கு வந்தது. இந்தியா சுதந்திரமடைவது நிச்சயம் என்றாகிவிட்டது. ராமேஸ்வரத்திலிருந்து மாவட்ட தலைநகரான ராமநாதபுரம் சென்று பள்ளிப்படிப்பு படிக்க தந்தையிடம் அனுமதி பெற்றேன். சம்சுதீனும் அகமத் ஜலாலுதீனும் உடன் வர ஸ்வார்ட்ஸ் உயர்நிலைப் பள்ளியில் சேர்ந்தேன். ஏனோ எனக்கு அந்த புதிய சூழல் அவ்வளவாக ஒத்து வரவில்லை. ராமநாதபுரம் அப்போது 50,000 மக்கள் வசித்த பகட்டான நகரமாக இருந்தது. ஆனால் ராமேஸ்வரத்தில் இருந்த இணக்கம் எனக்கு அங்கில்லை. அந்த ஒற்றுமை இங்கே காணப்படவில்லை. எனக்கு வீட்டு நினைவாகவே இருந்தது. சந்தர்ப்பம் கிடைத்த போதெல்லாம் ராமேஸ்வரம் பறந்து விடுவேன். எப்படியோ ஸ்வார்ட்ஸ் பள்ளியில் ஓரளவுக்கு பழகிப் போனபின் 15 வயதுக்காரனுக்கே உரிய ஆர்வம் எனக்குள்ளிருந்து மீண்டும் வெளிப்பட்டது. என்னென்ன சாத்தியங்களும் தேர்வுகளும் தனக்கு கிட்டுகின்றன என்பதை பற்றிய நிச்சயம் இளவயதில் இருப்பதில்லை. ஆனால் ஆர்வமோ மிகுந்திருக்கும். அப்படிப்பட்ட இளம் மனதை சரியாக வழிநடத்தக்கூடியவராக எனது ஆசிரியர் ஐயாத்துரை சாலமன் அமைந்தார். ராமநாதபுரத்தில் நான் தங்கியிருந்த போது அவருக்கும் எனக்கும் இடையேயான உறவு ஆசிரியர் மாணவன் உறவை தாண்டியதாக இருந்தது. அடிக்கடி அவர் வாழ்வில் வெற்றி பெறவும் சாதனைகள் செய்யவும் 3 பெரும் சக்திகளை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும். அவை ஆசை, நம்பிக்கை, எதிர்பார்ப்பு என்று சொல்வது உண்டு. ஐயாத்துரை சாலமன் அவர்கள் பின்னாளில் ரெவரண்ட் ஃபாதராக ஆனார். எதையாவது எய்த வேண்டும் என்று விரும்பினால் முதலில் அதன் மீது ஆழ்ந்த பற்று வைக்க வேண்டும். நடந்தே தீரும் என்ற நம்பிக்கை வைக்க வேண்டும். இதுதான் அவர் எனக்கு சொல்லித் தந்த பாடம். என் வாழ்விலிருந்தே ஓர் உதாரணத்தை எடுத்துக் கொள்ளலாம். வானத்தின் அற்புதங்களும் பறவைகள் அதில் பறப்பதும் என்னை சிறுவயது முதலே மயங்க வைத்திருக்கின்றன. கொக்குகளும் கடல் நாரைகளும் உயர எழுவதை பார்க்கும் போதெல்லாம் நானும் பறக்க வேண்டும் என்று ஏங்கியிருக்கிறேன். என்னதான் நாட்டுப்புறத்திலிருந்து வந்த வெகுளிப் பையனாக இருந்தாலும் நானும் ஒரு நாள் அப்படி வானத்தில் உயர்ந்து பறக்கப் போகிறேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்து கொண்டே இருந்தது. அப்படியே ராமேஸ்வரத்தில் பிறந்தவர்களில் முதலில் பறந்தவன் நான் தான். ஸ்வார்ட்ஸ் பள்ளியில் படித்து முடிக்கும் போது வெற்றியடைந்தே தீர்வது என்ற தீர்மானம் கொண்ட தன்னம்பிக்கை மிக்கவனாக ஆகியிருந்தேன். மேற்படிப்பு படிப்பது என்ற முடிவை வெகு இயல்பாக மறுமுறை யோசிக்க வேண்டிய அவசியமின்றி எடுத்தேன். 1950ஆம் வருடம் திருச்சியில் இருந்தேன். புனித ஜோசப் கல்லூரியில் இன்டர்மீடியட் வகுப்பில் சேர்ந்தேன். பிறகு அதே கல்லூரியில் பிஎஸ்சி வகுப்பில் சேர்ந்தபோது அதை தவிர வேறு எந்த படிப்பு படிக்கலாம் என்பதை பற்றிய எந்த விவரமும் தெரியாதவனாகத்தான் இருந்தேன். அப்படியே அறிவியல் படிப்பவனுக்கு
எந்த வகையான வேலை வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதை பற்றியும் எனக்கு ஒன்றும் தெரிந்திருக்கவில்லை. பிஎஸ்சி முடித்த பின்னரே பிசிக்ஸ் எனக்கான படிப்பல்ல என்பதை தெரிந்து கொண்டேன். என் கனவுகள் மெய்ப்பட வேண்டுமானால் பொறியியல் படிப்பு தேவை என்பதை புரிந்து கொண்டேன். சிலர் விஞ்ஞானம் மக்களை நாத்திகர்களாக்கிவிடும் என்று நினைப்பதை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. என்னை பொறுத்த அளவில் ஆத்மச் செழிப்புக்கும் தன் விழிப்புக்குமான வழியாக விஞ்ஞானமும் இருந்திருக்கிறது. மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் படிக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள் பட்டியலில் என் பெயரும் இருந்தது. ஆனால் கௌரவமிக்க அந்த கல்வி நிறுவனத்தில் சேர்வதற்கு செலவு மிக அதிகம் பிடிக்கும். ஏறக்குறைய 1000 ரூபாய் தேவைப்பட்டது. என் தந்தையோ அந்த அளவுக்கு செலவிட முடியாத நிலையில் இருந்தார். என் தமக்கை ஷோஹரா தன் தங்க கைவளையல்கள் சங்கிலிகளை ஈடாக வைத்து என் செலவுக்கான பணத்தை புரட்டினார். நான் படித்தே ஆக வேண்டும் என்ற அவருடைய தீர்மானமும் என் திறமைகள் மீது அவருக்கு இருந்த நம்பிக்கையும் என்னை வெகுவாக நெகிழச் செய்தன. MITயில் என்னை வெகுவாக கவர்ந்தவை காட்சிப் பொருளாக வைத்திருந்த பறப்பதற்கு தகுதியற்றவை என்று கழிக்கப்பட்ட 2 விமானங்கள். வினோதமான வகையில் அவை என்னை தம்பால் ஈர்த்தன. மற்ற மாணவர்கள் விடுதிக்கு போய் வெகுநேரமான பின்னும் அந்த விமானங்களுக்கருகே நான் நீண்ட நேரம் அமர்ந்திருப்பேன். முதல் வருட படிப்புக்கு பின் குறிப்பிட்ட பாடப்பிரிவில் சேர வேண்டியிருந்தது. இயல்பாகவே நான் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் பிரிவை தேர்ந்தெடுத்தேன். MITயில் நான் படித்த போது என் சிந்தனைக்கு சிற்பிகளாக அமைந்தவர்கள் 3 ஆசிரியர்கள். பேராசிரியர் ஸ்பாண்டர், பேராசிரியர் KAV பண்டாலை மற்றும் பேராசிரியர் நரசிங்கராவ் ஆகியோரே அவர்கள். பேராசிரியர் ஸ்பாண்டர் டெக்னிக்கல் ஏரோடைனமிக்ஸ் சொல்லிக் கொடுத்தார். ஏரோநாட்டிக்கல் என்ஜினியரிங் பிரிவில் சேரும் முன்னரே அவரை கலந்து ஆலோசித்திருந்தேன். எதிர்காலத்தில் என்ன வேலை கிடைக்கும் என்பதை பற்றிய கவலை இருக்கக்கூடாது என்று அவர் சொல்லியிருந்தார். பலமான அடிக்கல் நாட்டுவது அதைவிட முக்கியமானது என்றார். படிக்க தேர்ந்தெடுக்கும் பிரிவில் தேவையான ஆர்வம் இருக்க வேண்டும் என்றும் அதில் உணர்வு பூர்வமான ஈடுபாடு வேண்டும் என்றும் சொல்லியிருந்தார். இன்ஜினியரிங் படிப்பில் ஈடுபட்டிருக்கும் மாணவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வதெல்லாம் சிறப்பு பாடத்தை தேர்ந்தெடுக்கும் போது அவர்கள் தேர்ந்தெடுக்கும் பாடப்பிரிவு அவர்களுடைய உள்ளார்ந்த உணர்வுகளையும் லட்சியங்களையும் மெய்ப்பட வைக்குமா என்று கவனிப்பதே மிக முக்கியம் என்பதுதான். பேராசிரியர் KAV பண்டாலை ஏரோ ஸ்ட்ரக்சர் டிசைன் அண்ட் அனாலிசிஸ் சொல்லித் தந்தார். சிரித்த முகத்தோடு தோழமை உணர்வோடு ஆர்வமிக்க ஆசிரியராக அவர் இருந்தார். ஒவ்வொரு ஆண்டும் அவர் போதிக்கும் பாடங்களுக்கு புதியதொரு அணுகுமுறை வகுத்துக் கொள்வார். பேராசிரியர் நரசிங்க ராவ் ஒரு கணித மேதை. தியரிட்டிக்கல் ஏரோடைனமிக்ஸ் சொல்லித் தந்தார். அவருடைய வகுப்புகளுக்கு சென்று வந்தபின் வேறு எந்த பாடத்தையும் விட மேத்தமெட்டிக்கல் பிசிக்ஸ் படிப்பது எனக்கு மிக பிடித்தமாக போய்விட்டது. साध संगी हरि हरि नाम चित्तारा चित्तारा साध संगी हरि हरि नाम चित्तारा सहज अनंतु होवे दिनु राति अंकुर भलो हमारा साध संगी साध संगी गुरुपुरा भेटियो बड़ भागी गुरुपुरा भेटियो बड़ भागी जाको अंतु न परावारा अंतु न
सरणी कही स्वामी की पुनः पुनः नमस्कार साध संगी MIT-யிலிருந்து பெங்களூரில் இருக்கும் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்தில் பயிற்சியாளராகச் சேர்ந்தேன். பயிற்சியை முடித்துக் கொண்டு பட்டம் பெற்ற ஏரோநாட்டிக்கல் என்ஜினியராக ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெடிலிருந்து வெளிவந்த போது 2 வேலை வாய்ப்புகள் கிடைத்தன. இரண்டுமே வானத்தில் பறக்கும் என்னுடைய நீண்டகால கனவை நனவாக்குவதற்கு ஏதுவாக இருந்தன. ஒன்று விமானப்படை சேருவது, இன்னொன்று ராணுவத் துறையில் டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் டெவலப்மெண்ட் அண்ட் புரொடக்ஷனில் சேருவது. இரண்டுக்குமே விண்ணப்பித்தேன். ஏறக்குறைய ஒரே நேரத்தில் 2 இடங்களிலிருந்தும் நேர்காணலுக்கான கடிதங்கள் வந்து சேர்ந்தன. விமானப்படை வேலைக்காக டேராடூனுக்கும் DTDNP பணிக்காக டெல்லிக்கும் செல்ல வேண்டியிருந்தது. நான் சென்று சேர வேண்டிய இடம் 2000 கிலோமீட்டர் தொலைவுக்கு மேல் இருந்தது. என் தாய்நாட்டின் பறந்து விரிந்த நீளம் என்ன என்பதை நான் நேரிடையாக காணும் முதல் சந்தர்ப்பம் அது. வாகன ஜன்னல் வழியாக நாட்டுப்புற காட்சிகள் விரைந்து நழுவிப் போவதை பார்த்தேன். வடக்கே போக போக நிலக்காட்சி எப்படியெல்லாம் மாறுகிறது என்பது மிக ஆச்சரியமான விஷயம்தான். ஒரு வாரம் டெல்லியில் இருந்தேன். DTDNP பணிக்காக நேர்காணலை முடித்தேன். நன்றாகவே செய்திருந்தேன். பிறகு விமானப்படை பணிக்கான நேர்காணலுக்காக டேராடூன் சென்றேன். 25 பேர் நேர்காணலுக்கு வந்திருந்தார்கள். நான் 9ஆம் ஆளாக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். எனக்கு பெருத்த ஏமாற்றம்தான். விமானப்படையில் சேரும் வாய்ப்பு விரல் இடுக்கில் நழுவி போய்விட்டது என்பதை புரிந்து கொள்ளவே சிறிது நேரம் பிடித்தது. ரிஷிகேஷ் வழியாக வந்தபோது இனிவரும் நாட்கள் சிரமமாக இருக்கப் போகின்றன என்பதை உணர்ந்திருந்தேன். கங்கையில் நீராடிய பின் சற்று தள்ளி மலைமேல் அமைந்திருந்த சிவானந்த ஆசிரமத்துக்கு போனேன். சுவாமி சிவானந்தரை பார்த்தேன். புத்தரைப் போல இருந்தார். பனி வெண்ணிற ஆடை, பாதக்குரடுகள். குழந்தையின் வெகுளித்தனத்தோடு அவர் சிரித்தார். அருள்கூர்ந்த பாவனை. யார் அதை உதறிவிட்டு போக முடியும்? விமானப்படையில் சேர்வதற்கான என் முயற்சி தோல்வியில் முடிந்ததை அவரிடம் சொன்னேன். வானத்தில் பறக்கும் என் நீண்டகால கனவு உடைந்து போய்விட்டதை அவரிடம் சொன்னேன். முறுவலித்த அவர் சொன்னார், நெஞ்சத்திலிருந்தும் ஆத்மாவிலிருந்தும் கிளர்ந்து எழும் ஆசையில், பரிசுத்தமான செறிவான ஆசையில் பிரமாதமான மின்காந்த சக்தி இருக்கிறது. மனம் தூக்கத்தில் ஆழும்போது இந்த சக்தி தினமும் ஆகாயத்தில் பரவுகிறது. ஒவ்வொரு காலை நேரமும் பிரபஞ்ச ஓடைகளிலிருந்து மேலும் ஊட்டம் பெற்று மீண்டும் பிரஜை பெற்ற நிலைக்கு திரும்புகிறது. எதை நாம் கற்பித்துக் கொள்கிறோமோ அது நிச்சயம் காரிய சாத்தியமாகிறது. இளைஞனே, காலம் தாண்டிய இந்த பிரமாணத்தை நீ நம்பலாம். யுகயுகமாக தொடர்ந்து வரும் இந்த கருத்தை சூரிய உதயமும் வசந்த காலமும் எப்போதும் மாறாமல் நிகழ்வதை நம்புவது போல நீ நம்ப வேண்டும் இளைஞனே. டெல்லிக்கு திரும்பினேன். DTDNP பணிக்கான நேர்காணலின் முடிவை பற்றி விசாரித்தேன். அதற்கு விடையாக பணியில் சேர்வதற்கான ஆணையை தந்தார்கள். அடுத்த நாளே சீனியர் சயின்டிபிக் அசிஸ்டண்டாக பணியை துவக்கினேன். அடிப்படை சம்பளம் மாதத்துக்கு ரூபாய் 250. 3 வருடங்கள் கடந்தன. பெங்களூரில் ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் உதயமானது. என்னை அங்கே பணிமாற்றம் செய்தார்கள். டைரக்டரேட் பணியில் முதல் வருடம் என்னை கான்பூரில் பணிக்கு அமர்த்தி இருந்தார்கள். கான்பூருக்கும் பெங்களூருக்கும் பெருத்த வேறுபாடுகள். பார்க்க போனால் நம் நாட்டினரிடையே இருக்கும் துருவ வேறுபாடுகள் வெகு சாதுரியமாகவே வெளிப்படுகின்றன என்றுதான் சொல்வேன். இதற்கு காரணம் பல 100 ஆண்டுகளாகவே இந்திய மக்கள்
இடமாற்றத்தால் பாதிக்கப்பட்டும் செழுமையாக்கப்பட்டும் வந்திருக்கிறார்கள் என்பதுதான். வெவ்வேறு மன்னர்கள் மற்றும் ஆட்சிகளின் சுழற்சியில் யார் ஒருவருக்கும் அல்லது எந்த ஒன்றுக்கும் முழு விசுவாசமாக இருக்கும் திறன் மந்தநிலை கண்டுவிட்டது. மாறாக ஒரே சமயத்தில் கருணையும் கொடூரமும், விழிப்பும் மந்தநிலையும், ஆழச் சிந்திப்பதும் மேம்போக்காக வாழ்வதுமான அசாதாரண திறனை வளர்த்துக் கொண்டோம். புதிதாக பார்ப்பவர்களுக்கு வண்ணமயமான காட்சிப் பொருட்களாக நாம் தோன்றுவோம். ஆனால் சற்றே நுணுகிப் பார்க்கும் எவருக்கும் நாம் பல ஆட்சியாளர்களின் பரிமாணங்களை ஆங்காங்கே போலியாக பிடித்து தொங்கிக் கொண்டிருப்பது தெற்றென தெரிந்துவிடும். கான்பூரில் வெற்றிலை வென்று கொண்டிருக்கும் வாஜித் அலி ஷாவின் பிம்பங்களை பார்த்தேன். பெங்களூரில் நாய்களோடு நடைபழகும் வெள்ளைக்கார துறைமார்களின் பிம்பங்களை பார்த்தேன். ராமேஸ்வரத்தின் ஆழமும் நிம்மதியும் கிட்டாதா என்று ஏங்கினேன். முதல் வருடம் ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்டில் பணிப்பளு அவ்வளவாக இல்லை. 3 வருடங்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்கக்கூடிய அளவில் ஒரு ஹோவர்கிராப்ட் வடிவமைக்கும் திட்டத்துக்காக ஒரு குழு அமைக்கப்பட்டிருந்தது. விதிக்கப்பட்ட கால அவகாசத்துக்கு முன்னரே அந்த ஹோவர்கிராப்ட் வடிவமைக்கும் பணி நிறைவடைந்தது. அதற்கு நந்தி என்று கூட பெயர் வைத்தாயிற்று. சிவனாரின் வாகனம். முன்மாதிரியாக வடிவமைக்கப்பட்ட ஒரு விமானம் அந்த அளவுக்கு நேர்த்தியாக அமைந்தது. எங்களுடைய எதிர்பார்ப்புகளை கூட மீறியதாகத்தான் அது இருந்தது. ஆனாலும் பெருத்த ஏமாற்றம்தான் மிஞ்சியது. அந்த திட்டம் பல்வேறு கருத்து வேறுபாடுகளுக்கிடையே சிக்கி தத்தளித்து கைவிடப்பட்டது. ஒரு நாள் டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச்சின் இயக்குநராக இருந்த பேராசிரியர் MGK மேனன் திடீரென அங்கே வந்தார். நந்தியை பற்றி என்னிடம் சில கேள்விகள் கேட்டார். என்னோடு அதில் 10 நிமிடம் பயணிக்கலாமா என்று கேட்டார். ஒரு வாரம் கழிந்தது. இந்திய விண்வெளி ஆய்வுக் குழுவிடமிருந்து எனக்கு ஓர் அழைப்பு. மும்பைக்கு போனேன். ராக்கெட் என்ஜினியர் பணிக்கான நேர்காணல். டாக்டர் விக்ரம் சாராபாய், பேராசிரியர் MGK மேனன், அணுசக்தி கமிஷனின் டெப்டி செக்ரட்டரியாக இருந்த திரு ஷரஃப் ஆகியோர் நேர்காணலை நிகழ்த்தினார்கள். சாராபாய் அவர்களுடைய நெருக்கம் என்னுள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. மறுநாள் மாலை என்னை தேர்ந்தெடுத்து விட்டதாக அறிவித்தார்கள். இந்திய விண்வெளி ஆய்வுக் குழுவில் ஏவுகணை பொறியாளராக சேரவிருந்தேன். 1962ஆம் ஆண்டு மத்தியில் தும்பாவில் ஈக்வட்டோரியல் ராக்கெட் லாஞ்சிங் ஸ்டேஷன் ஒன்றை அமைப்பது என்று இந்திய விண்வெளி ஆய்வுக்குழு முடிவெடுத்தது. கேரள மாநிலத்தில் திருவனந்தபுரம் அருகே மீனவர்கள் வாழும் அமைதியான கிராமம் தும்பா. இந்தியாவில் நவீன ஏவுகணைகளின் அடிப்படை சோதனைகளுக்கு இது மிக அமைதியானதோர் ஆரம்பம். அதன்பின் வெகு விரைவில் பயிற்சிக்காக அமெரிக்கா செல்ல பணிக்கப்பட்டேன். சவுண்டிங் ராக்கெட் லான்ச்சிங் உத்திகளில் நாசாவில் பயிற்சி. வெளிநாடு செல்லும் முன் சில நாட்கள் விடுப்பு எடுத்துக் கொண்டேன். ராமேஸ்வரம் சென்றேன். எனக்கு கிடைத்த சந்தர்ப்பம் பற்றி என் தந்தை மகிழ்ந்தார். மசூதிக்கு அழைத்துச் சென்றார். நன்றியை செலுத்த சிறப்பு நமாஸ் ஏற்பாடு செய்தார்.
அமெரிக்காவில் வெர்ஜீனியா மாநிலம் ஹாம்ப்டன் நகரில் லாங்லே ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டில் நாசாவுக்கான என் பணியை ஆரம்பித்தேன். பிறகு மேரிலேண்ட் மாநிலம் கிரீன்பெல்ட் நகரில் கோட்டார்ட் ஸ்பேஸ் பிளைட் சென்டருக்கு சென்றேன். அமெரிக்கர்களை பற்றிய என் கண்ணோட்டத்தை பெஞ்சமின் பிராங்க்லின் வார்த்தைகளில் சொல்லிவிடலாம். எது நம்மை காயப்படுத்துகிறதோ அதுவே நமக்கு பாடம் புகட்டுகிறது. உலகத்தின் இந்த பகுதியில் வாழும் மக்கள் எந்த பிரச்சனையையும் நேரடியாகவே எதிர்கொள்கிறார்கள் என்பதை உணர்ந்தேன். தலைமை என்பது தன்னுடன் பணி செய்பவர்களின் உள்ளங்களுக்கு உறுதி கொடுத்து அவர்கள் தோல்வி கண்டு துவளாமல் தொடர்ந்து முயன்று வெற்றியடைய ஊக்குவித்தலாகும். இதில் உடன் பணி செய்வோரிடம் கருத்து பரிமாற்றம் செய்யும் விதம் மிகவும் முக்கியமான ஒன்று. பணியில் தவறு ஏற்பட்டால் குற்றங்களை பெரிதுபடுத்தி கடுமையான சொற்களால் கடிந்து கொள்ளாது இனிய சொற்களைக் கொண்டு இதமாக பணி செய்பவர்கள் புரிந்து கொள்ளும் விதத்தில் சொல்வது அவசியம். பெரிய தவறுகளையும் குறைபாடுகளையும் கூட இனிய சொற்களை கையாண்டு சொல்லும் அருமையான பண்பை நான் கற்றுக்கொண்டேன். இதை கற்றுக் கொடுக்க அதிர்ஷ்டவசமாக எனக்கு நல்லாசிரியர்கள் அமைந்தார்கள். அமெரிக்காவிலிருந்து நான் திரும்பிய சில நாட்களுக்கு பின் 1963 நவம்பர் 21ஆம் நாள் இந்தியாவின் முதல் ராக்கெட் விண்ணில் ஏவப்பட்டது. நைக்கி அப்பாச்சி என்று பெயர் கொண்ட அந்த ராக்கெட் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்டது. சவுண்டிங் ராக்கெட் வகையைச் சேர்ந்தது அது. நைக்கி அப்பாச்சி வெற்றிகரமாக ஏவப்பட்டபின் பேராசிரியர் சாராபாய் இந்திய செயற்கைக்கோள் ஏவுகலம் பற்றிய தம் கனவை எங்களோடு பகிர்ந்து கொண்டார். 20ஆம் நூற்றாண்டில் ராக்கெட் துறையில் ஏற்பட்ட முன்னேற்றங்களை 18ஆம் நூற்றாண்டில் திப்பு சுல்தான் கண்ட கனவின் மீட்சி என்றுதான் காண வேண்டும். திப்பு சுல்தானை கொன்றபோது அவரிடமிருந்து 700க்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகளை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றினார்கள். 900க்கும் மேற்பட்ட ராக்கெட் உபகரணங்களையும் கைப்பற்றினார்கள். 1899 துர்க்கனஹள்ளியில் நடந்த போருக்கு பின் நடந்த நிகழ்ச்சிகள்தான் இத்தனையும். அவருடைய படையில் 27 பிரிகேடுகள் இருந்தன. அவற்றை குஷூன்கள் என்பார்கள். ஒவ்வொரு பிரிகேடிலும் ராக்கெட் வீரர்கள் இருந்தார்கள். அவர்களை ஜூர்க்குகள் என்றார்கள். வில்லியம் காங்கிரீவ் என்பவர் அந்த ராக்கெட்டுகளை இங்கிலாந்துக்கு எடுத்து போனார். இன்றைக்கு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் என்று சொல்கிறோமே, அந்த முறையில் இந்த ராக்கெட்டுகளை ஆங்கிலேயர்கள் கழற்றி பிரித்து வேய்ந்தார்கள். திப்பு இறந்தபோது இந்திய ராக்கெட் விஞ்ஞானமும் அவரோடு இறந்தது. குறைந்தது 150 ஆண்டுகள் இறந்தே கிடந்தது. ராக்கெட் விஞ்ஞானம் இந்தியாவில் மீண்டும் பிறந்ததற்கு அன்றைய பிரதமரான ஜவஹர்லால் நேருவின் தொழில்நுட்ப தொலைநோக்குதான் காரணம். அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அவருடைய கனவுகளுக்கு ஓர் வடிவம் கொடுக்கும் சவாலை பேராசிரியர் சாராபாய் அவர்கள் எதிர்கொண்டார். தன் மக்களுக்கு வேண்டிய உணவை அளிக்க கூட சிரமப்பட்டுக் கொண்டிருந்த புதிதாக மலர்ந்த ஜனநாயக நாட்டுக்கு ராக்கெட் தொழில்நுட்பம் பற்றிய ஆராய்ச்சி எந்த அளவுக்கு பொருத்தமானதாக இருக்கும் என்று கிட்டப்பார்வை கொண்ட பலரும் கேள்வி கேட்டார்கள்தான். ஆனால் பிரதமர் நேருவும் பேராசிரியர் சாராபாயும் தம் நோக்கத்திலிருந்து எள்ளளவும் பிசகாது இருந்தனர். அவர்களின் பார்வை தெளிவாக இருந்தது. உலக நாடுகளின் சமூகத்தில் இந்தியா அர்த்தமுள்ள பங்கு வகிக்க வேண்டுமானால் இந்தியர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக முன்னேறிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் வேறு எந்த நாட்டுக்கும் இடைத்தவர்களாக இருக்கக்கூடாது என்பதில் அவர்கள் மிக தெளிவான சிந்தனை கொண்டிருந்தார்கள். வெறுமனே நம் வலிமையை பறைசாற்றிக் கொள்வதற்கு அதை பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் அவர்களுக்கு இருந்ததே இல்லை. நிதானமாக ஆனால் உறுதியாக 2 இந்திய ராக்கெட்டுகள் தும்பாவில் பறந்தன. அவற்றுக்கு ரோஹிணி என்றும் மேனகா என்றும் பெயரிட்டனர். அடுத்த ஆண்டு என்னை உடனடியாக டெல்லியில் சந்திக்க வேண்டும் என்று விக்ரம் சாராபாய் தகவல் அனுப்பினார். அங்கே நடந்த கூட்டத்தில் விமானப்படை தலைமை அலுவலகத்திலிருந்து வந்திருந்த குரூப் கேப்டன் BS நாராயணனுக்கு என்னை அறிமுகப்படுத்தி வைத்தார். விமானப்படையின் பயன்பாட்டுக்கென ராக்கெட் அசிஸ்டட் டேக் ஆஃப் சிஸ்டம் ராட்டோ அமைப்பது பற்றிய தன் திட்டத்தை பேராசிரியர் சாராபாய் அப்போது வெளியிட்டார். அன்று மாலையே அந்த செய்தி அறிவிக்கப்பட்டது. மிகு திறன் கொண்ட இந்திய விமானப்படை விமானங்கள்
குறுகிய தூரத்தில் வானத்தில் ஏற உள்நாட்டு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு கருவியை உருவாக்கும் திட்டத்தை இந்தியா மேற்கொள்ள இருக்கிறது என்றும் அந்த திட்டத்தை நான் தலைமை பொறுப்பேற்று நிறைவேற்றுவது என்பதும் தான் அந்த அறிவிப்பு. பலதரப்பட்ட உணர்வுகளுக்கு ஆட்பட்டவனானேன். மகிழ்ச்சி, நன்றி உணர்வு, கடமை உணர்வு என்றிவற்றோடு 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அவ்வளவாக பிரபலமடையாத ஒரு கவிஞனின் கவிதை வரிகள் என் மனதில் ஓடின. உனது எல்லா நாட்களிலும் தயாராக இரு. எவரையும் சம உணர்வோடு சந்தி. நீ பட்டறை கல்லானால் அடி தாங்கு. நீ சுத்தியானால் அடி. ரேட்டோவின் பணியில் 2 முக்கிய நிகழ்ச்சிகள் நடந்தன. இந்திய விண்வெளி ஆராய்ச்சியில் 10 ஆண்டுகள் என்ற தலைப்பில் பேராசிரியர் சாராபாய் தயாரித்த பத்திரிகை அறிக்கை வெளியிடப்பட்டது முதலாவது நிகழ்ச்சி. என்னை பொறுத்த அளவில் அது தம் நாட்டின் விண்வெளி ஆராய்ச்சியின் மீது காதல் கொண்ட ஒருவரின் காதல் அறிக்கை. இரண்டாவதாக, பாதுகாப்புத் துறையில் ஏவுகணை நிபுணர் குழு ஒன்று அமைக்கப்பட்டது. நாராயணனும் நானும் அதில் உறுப்பினர்களாக இருந்தோம். இந்த சமயத்தில் செயற்கைக்கோள் ஏவுகலத்தின் எதிர்காலமும் கணிக்கப்பட்டது. செயற்கைக்கோள் ஏவுகலம் பற்றிய தம் கனவுக்கு ஒரு வடிவம் கொடுக்க பேராசிரியர் சாராபாய் அவர்கள் சிலரை கவனத்தோடு தேர்ந்தெடுத்து ஒரு குழுவாக அமைத்தார். அந்த திட்டத்துக்கு தலைவராக என்னை அவர் தேர்ந்தெடுத்ததை என் பாக்கியம் என்றுதான் கருதுகிறேன். SLVயின் 4ஆம் கட்டத்தை வடிவமைக்கும் கூடுதல் பொறுப்பையும் சாராபாய் அவர்கள் என்னிடம் ஒப்படைத்தார். ஒவ்வொரு ஏவுகணை நிபுணர் குழு கூட்டத்தின் முடிவிலும் பேராசிரியர் சாராபாயிடம் விவரங்கள் தெரிவிப்பது என் வழக்கம். 1971 டிசம்பர் மாதம் 30ஆம் நாள் அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துக்கு பின் திருவனந்தபுரம் திரும்பிக் கொண்டிருந்தேன். SLV வடிவமைப்பை பரிசீலனை செய்ய சாராபாய் அவர்கள் அன்று தும்பா வருவதாக இருந்தது. நிபுணர் குழுவில் விவாதிக்கப்பட்ட முக்கியமான விஷயம் குறித்து அவரிடம் தொலைபேசி வழியாக விமான நிலையத்திலிருந்து பேசினேன். திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் தமக்காக காத்திருக்குமாறு அவர் அப்போது சொன்னார். திருவனந்தபுரம் சென்று சேர்ந்தபோது எங்கும் ஏதோ ஒரு சோகம் படர்ந்திருக்க கண்டேன். சாராபாய் அவர்கள் இறந்து விட்டார் என்ற செய்தியை என்னிடம் தெரிவித்தார்கள். இருதய வலி காரணமாக சில மணி நேரம் முன்புதான் அவர் இறந்திருந்தார். நான் அப்படியே ஆடிப்போனேன். நாங்கள் பேசி முடித்து 1 மணி நேரத்தில் அது நடந்திருக்க வேண்டும். எனக்கு அது மிகப்பெரிய அடியாக இருந்தது. இந்திய விஞ்ஞானத்தின் மகாத்மா காந்தி என்றுதான் நான் சாராபாய் அவர்களை பற்றி குறிப்பிடுவேன். தன்னுடைய குழுவினர் மத்தியில் தலைமை பண்புகளை வளர்த்தவர். தம் எண்ணங்களைக் கொண்டும் ஓர் உதாரணமாக இருந்தும் உத்வேகம் தந்தவர். నానాటి బతుకు నాటకము నానాటి బతుకు నాటకము కానక కన్నది కైవల్యము కానక కన్నది కైవల్యము నానాటి బతుకు నాటకము తెగదు పాపము తీరదు పుణ్యము నగి నగి కాలము నాటకము తెగదు పాపము తీరదు పుణ్యము నగి నగి కాలము నాటకము యగువన శ్రీ వెంకటేశ్వరుడేరికే యగువన శ్రీ వెంకటేశ్వరుడేరికే గగనము మీదిది కైవల్యము గగనము మీదిది కైవల్యము
எந்த ஒரு குழுவுக்கும் தலைமை பொறுப்பு ஏற்றுக்கொள்கிறவர் வெற்றியடைய வேண்டும் என்றால் தேவையான அளவுக்கு சுதந்திரமாக செயல்படுகிறவராக அவர் இருக்க வேண்டும், உறுதியானவராக இருக்க வேண்டும். அவர் சொல்வதை பிறர் ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு செல்வாக்கு பெற்றவராக இருக்கவும் வேண்டும். அப்போதுதான் அவரை பிறர் பொருட்படுத்துவார்கள். தனிப்பட்ட வாழ்வில் திருப்தி காண்பதற்கும் இதுதான் வழி என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. தனிப்பட்ட மகிழ்ச்சிக்கு உறுதியான அடிப்படையே பொறுப்போடு கூடிய சுதந்திரம்தான். தனிப்பட்ட சுதந்திரத்தை உறுதிப்படுத்த ஒருவர் என்ன செய்ய வேண்டும்? இந்த வகையில் நான் கையாளும் 2 உத்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக, கல்வியையும் திறன்களையும் வளர்த்துக் கொள்வது. அறிவு கைவசப்படும் ஒரு செல்வம், ஒருவருடைய பணியில் மிக முக்கியமான கருவி. எந்த அளவுக்கு நவீன முன்னேற்றங்கள் பற்றிய அறிவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு ஒருவர் சுதந்திரமாக இருக்க முடிகிறது. தன்னை சுற்றிலும் அசலாக என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து வைத்திருப்பவருக்கே தன் குழுவை நடத்திச் செல்லும் சுதந்திரம் இருக்க முடியும். அன்றைய பணி ஆரவாரமெல்லாம் முடிந்து கழிந்தபின் சற்றே நிதானித்து மறுநாளை சந்திக்க தேவையான முன்னேற்பாடுகளை கவனத்தில் வைத்திருப்பவரே ஒரு குழுவின் வெற்றிகரமான தலைவராகவும் இருக்க முடியும். இரண்டாவது வழி, தனித்துவ பொறுப்பேற்க பேரார்வம் கொண்டிருப்பது. ஒருவரை எந்த சக்திகள் இன்னாரென தீர்மானிக்கின்றனவோ அவை அவரை அப்படி தீர்மானிக்க உதவியாக இருப்பதுதான் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கான ராஜபாட்டை என்பேன். உனக்கு எதன் மீது நம்பிக்கை இருக்கிறதோ அதில் ஈடுபாட்டோடு இருந்துவிடு. இல்லையேல் உன்னுடைய விதியை பிறரிடம் ஒப்புக் கொடுத்து விடுவாய். எந்த ஒரு படைப்பின் போக்கிலும் வலிதரும் கணங்கள் இருக்கவே இருக்கின்றன. அப்படியே SLV 3 வடிவமைக்கும் போதும் சில வலிதரும் கணங்கள் இருந்தன. ஒரு நாள் நானும் என் குழுவினரும் எங்கள் பணியில் மூழ்கியிருந்த போது எனது குடும்பத்தவர் ஒருவரின் மரணச் செய்தி என்னை எட்டியது. என் தமக்கை கணவரும் என்னை ஆளாக்கியவருமான ஜனாப் அகமது ஜலாலுதீன் மறைந்து விட்டார். ஓரிரு நிமிடங்கள் செயலிழந்து போய்விட்டேன். ஓரளவுக்கு உணர்வு வந்தபின் ஜலாலுதீனோடு என் ஒரு பகுதி மறைந்து போய்விட்டது என்பதை உணர்ந்தேன். இரவோடு இரவாக பல பேருந்துகளில் பயணித்து அடுத்த நாள் ராமேஸ்வரம் போய் சேர்ந்தேன். சோஹராவுக்கும் அவர் மகளுக்கும் ஆறுதல் சொல்ல என்னிடம் வார்த்தைகள் இல்லாமல் போய்விட்டன. கட்டுப்படுத்த முடியாமல் அழுது கொண்டிருந்தார்கள். சிந்துவதற்கு என்னிடமோ கண்ணீர் கூட இல்லாமல் போய்விட்டது. மீண்டும் தும்பா வந்து சேர்ந்தேன். பல நாட்களுக்கு என்னை ஒரு வெறுமை உணர்வு பிடித்தாட்டியது. இதற்கு முன் அனுபவித்திராத உணர்வு. நான் ஈடுபட்டிருந்த காரியம் அனைத்தும் வியர்த்தமே என்ற வெறுமை உணர்வு. பேராசிரியர் தவனோடு நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருப்பேன். SLV திட்டத்தில் என்னுடைய முன்னேற்றம் எனக்கு ஆறுதலாக இருக்கும் என்று அவர் சொன்னார். முதலில் குழப்பம் குறையும், பிறகு சுத்தமாக இல்லாமல் போய்விடும் என்றார். ஆனால் நிகழ்ந்தது வேறு. 1976ஆம் ஆண்டு ராமேஸ்வரத்தில் 102 ஆண்டுகள் வாழ்ந்திருந்த என் தந்தை ஜெய்னுலாபுதீன் மறைந்து போனார். 15 பேர குழந்தைகளையும் ஒரு கொள்ளுப்பேரனையும் விட்டுவிட்டு மறைந்து போனார். உலக வழக்கின்படி அது இன்னும் ஒரு முதியவரின் மறைவு. இரங்கல் கூட்டங்கள் நடக்கவில்லை, கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்கவில்லை, எந்த பத்திரிகையும் அவருடைய இறப்பை அறிவிக்கவில்லை. அவர் அரசியல்வாதி அல்லர், அறிஞர் அல்லர், தொழில் அதிபர் அல்லர். சாமானியனாக இருந்தவர், வெளிப்படையானவராக வாழ்ந்தவர். அருட்செயல்கள் எல்லாம், தெய்வீகமானதெல்லாம், விவேகமானதெல்லாம், சீரியதெல்லாம் வளர அவர் ஓர் உந்து சக்தியாய் இருந்திருந்தார். நீண்ட நேரம் என் தாயாரோடு அமர்ந்திருந்தேன். ஆனால் ஒன்றும் பேச முடியவில்லை. தும்பாவுக்கு திரும்ப அவரிடம் விடைபெற்ற போது அடைத்த குரலில்,
அவர் என்னை ஆசீர்வதித்தார். பிரான்ஸ் நாட்டிலிருந்து சோதனைக்காக ஏவ திட்டமிடப்பட்டிருந்த SLV அப்போஜி ராக்கெட் பல சிக்கல்களில் மூழ்கி கிடந்தது. அவற்றை சரி செய்ய நான் பிரான்சுக்கு அவசரமாக போக வேண்டியிருந்தது. நான் புறப்படும் முன் என் தாயார் இறந்துவிட்டார் என்ற செய்தி என்னை எட்டியது. குடும்பத்தில் அடுத்தடுத்து 3 மரணங்கள் எனும்போது என் பணியில் முழுக்க ஆழ்ந்து விடுவதுதான் என்னை செயல்பட வைத்திருக்க முடியும் என்பதை உணர்ந்தேன். சரியான அளவுக்கு உழைப்பு என்று வரும்போது பிற விஷயம் எதுவும் தங்க இடம் இருப்பதில்லை. அப்படிப்பட்ட முழு அர்ப்பணிப்பும் தீர்மானமும் துணையாக இருக்க 1979 ஆண்டு மத்தியில் SLV-3 என்ற கனவு இறுதியில் நிறைவேறியது. SLV-3 சோதனை முறையில் பறக்கவிட 1979 ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 10ஆம் தேதி நாள் குறித்திருந்தோம். 23 மீட்டர் நீளம், 17 டன் எடை, 4 நிலைகள் கொண்ட SLV ராக்கெட் காலை 7:58 மணிக்கு அழகாக எழுந்து பறக்க ஆரம்பித்தது. முதல் நிலை பரிபூரணமாக முடிந்தது. எந்த தடங்கலுமின்றி 2வது நிலையை எட்டியது. எங்கள் நம்பிக்கைகள் எல்லாமும் SLV-3 வடிவில் பறப்பதை பார்த்தபோது பிரமித்து போனோம். திடீரென அந்த பிரமிப்பு கலைந்தது. 2வது நிலை கட்டுப்பாடு இழந்தது. 317 நிமிடங்களுக்கு பின் ராக்கெட் கைவிடப்பட்டது. கலத்தின் உடைந்த பகுதிகள் கடலில் விழுந்தன. என் அபிமான 4வது நிலையும் உடைந்து விழுந்தது. அத்தனையும் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து 560 கிலோமீட்டர் தொலைவில் கடலுக்குள் விழுந்தன. அந்த நிகழ்ச்சி எங்கள் அனைவருக்கும் பெருத்த ஏமாற்றத்தை தந்தது. எனக்குள் கோபமும் விரக்தியும் வினோத கலவை கொண்டன. மனத்தளவிலும் உடல் அளவிலும் முழுக்க ஓய்ந்து போனவனாக நேராக என் அறைக்கு போனவன் படுக்கையில் சரிந்தேன். மென்மையாக என் தோள் மீது விழுந்த கை என்னை எழுப்பியது. பிற்பகலின் பொழுது ஏறக்குறைய மாலை நேரமாகிவிட்டது. டாக்டர் பிரம்பிரகாஷ் என் படுக்கையில் அமர்ந்திருக்க கண்டேன். அவருடைய அக்கறையும் அன்பும் என்னை நெகிழ வைத்தன. சோகமாக இருந்தேன், ஆனால் தனியாக இல்லை. இரண்டாவது நிலையின் கட்டுப்பாட்டு சாதனங்கள் சரியாக இயங்காததால் தான் கலம் பறக்க முடியவில்லை என்பதை மறு ஆய்வு உறுதிப்படுத்தியது. தொழில்நுட்ப காரணகாரிய விளக்கம் எல்லோருக்கும் திருப்தியளிப்பதாகத்தான் இருந்தது. தோல்விக்கான சாத்தியங்களை குறைப்பதற்காக எடுத்துக்கொண்ட முயற்சிகள் பற்றிய திருப்தியும் இருந்தது. ஆனால் என்னளவில் திருப்தி இல்லைதான். அலைபாய்ந்து கொண்டிருந்தேன். திடீரென எதுவோ தோன்ற எழுந்து நின்றவன் பேராசிரியர் தவனிடம் பேச ஆரம்பித்தேன். ஐயா, என்னதான் நண்பர்கள் இந்த சோதனை தோல்வியடைந்ததற்கு தொழில்நுட்ப காரணங்களை சொல்லி நியாயப்படுத்தினாலும் கலத்தை ஏவிய கடைசி கணங்களில் RFNA ஒழுகிக் கொண்டிருந்தது அவ்வளவு முக்கியமில்லை என்று எடுத்துக்கொண்டதற்கான முழு பொறுப்பையும் நானே ஏற்றுக்கொள்கிறேன். மிஷன் டைரக்டர் என்ற வகையில் SLVயின் தோல்விக்கு நானே முழு பொறுப்பு என்றேன். மிகச்சிறந்த கொண்டாட்டம், மிகப்பெரிய விரக்தி ஆகியவற்றின் வினோத கலவைதான் விஞ்ஞானத்தின் எந்த ஒரு முயற்சியும். அப்படியான பல நிகழ்ச்சிகளை என் மனம் அசைவோட ஆரம்பித்தது. ரஷ்யாவில் ஒரு கணித மேதை மனிதன் நிலவில் கால் பதிக்க முடியும் என்ற கொள்கைக்கு வித்திட்டார். ஆனால் 40 ஆண்டுகள் கழித்தே அது காரிய சாத்தியமானது. அதுவும் அமெரிக்கர்கள் தான் அதை சாதித்தார்கள். சந்திரசேகர் லிமிட் என்ற தன் கண்டுபிடிப்புக்கு நோபல் பரிசு கிடைக்க பேராசிரியர் சந்திரசேகர் 50 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியிருந்தது. அவர் 1930களில் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் முதுகலை மாணவராக இருந்தபோது கண்டுபிடித்த கொள்கை அது. தம் கலம் மனிதனின் நிலவின் மேல் கால்பதிக்க வைக்கும் முன்
எத்தனை முறைதான் வான் பிரான் தோல்விகளை சந்தித்திருக்க வேண்டும். வாழ்வில் ஒவ்வொருவருக்கும் ஒரு லட்சியம் இருக்க வேண்டும். ஆனால் தெரியாத எதிர்காலத்திற்காக நமது லட்சியம் சிதறக்கூடாது. சரிவுகளின் அழகை பருகியவாறே மலை உச்சியை நோக்கி நடப்பதில்தான் ஒரு இனிமை இருக்கிறது. சரிவுகளில் ஜீவிதம் இருக்கிறது, சிகரத்தில் அல்ல. சரிவுகளில்தான் எல்லாமும் வளர்கின்றன, அனுபவம் கிட்டுகிறது, நிபுணத்துவம் சாதிக்கப்படுகிறது. சரிவுகளை தீர்மானிக்கிறது என்ற அளவில் சிகரத்தின் முக்கியத்துவம் நின்று போய்விடுகிறது. சின்ன சின்ன அடியெடுத்து நடந்தேன், ஒன்றுக்கு பின் ஒன்றாக சின்ன சின்ன அடிகள். ஆனால் ஒவ்வொரு அடியும் சிகரத்தை நோக்கித்தான் இருந்தது. இரண்டாவது SLV ஏவப்பட்ட நாள் 1980 ஆண்டு ஜூலை திங்கள் 17ஆம் நாள். ஏவுவதற்கு 30 மணி நேரம் முன்பிருந்தே பத்திரிகைகள் ஆருடம் சொல்ல ஆரம்பித்து விட்டன. முதலாவது SLVயின் சரித்திரத்தை அசை போடுவதிலேயே பத்திரிகை செய்திகள் பெரும் பங்கெடுத்துக் கொண்டன. எரிபொருள் தீர்ந்து விட்டதால் 3ஆம் நிலையில் தோல்வியடைந்து ராக்கெட் தலைகுப்புற கடலில் விழுந்ததை விரிவாக விவரித்திருந்தார்கள். சில பத்திரிகைகள் பொதுவாக நம் நாட்டை பீடித்திருக்கும் நோய்கள் பற்றிய கணிப்பை தந்திருந்தன. SLV 3 பற்றி குறிப்பாகவும் எழுதியிருந்தன. மறுநாள் என்ன நடக்கப் போகிறதோ அதை பொறுத்துத்தான் இந்திய விண்வெளி திட்டத்தின் எதிர்காலம் அமையப்போகிறது என்பது எனக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது. சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், உண்மையில் நாட்டின் கண்கள் அனைத்தும் எங்களை நோக்கியே திரும்பியிருந்தன எனலாம். மறுநாள் 1980 ஜூலை 18ஆம் நாள் காலை 8:03 இந்தியாவின் முதல் SLV தரையிலிருந்து எழுந்தது. கம்ப்யூட்டர் திரையில் விவரங்கள் மின்னின. சுற்றுவட்ட பாதையில் நுழைய தேவையான வேகத்தை 4வது நிலையில் ரோஹிணி எட்டிவிட்டது. அடுத்த 2வது நிமிடம் ரோஹிணியை அதன் சுற்றுவட்ட பாதைக்குள் செலுத்தியாகிவிட்டது. கீச்சு குரல்களுக்கு மத்தியில் என் வாழ்வில் நான் பேசிய வார்த்தைகளில் மிக முக்கியமான வார்த்தைகளை சொன்னேன். அனைத்து நிலையங்களோடும் மிஷன் இயக்குனர் பேசுகிறேன். ஒரு முக்கிய அறிவிப்பு. ஏவுகலத்தின் எல்லா தளங்களும் முறைப்படி இயங்கிவிட்டன. 4ஆம் தளத்தின் அப்போஜி எந்திரம் ரோஹிணிக்கு வீரிய சக்தியை வழங்கி சுற்றுவட்ட பாதையில் செலுத்திவிட்டது. எங்கெங்கும் மகிழ்ச்சி ஆரவாரம். பிளாக் ஹவுஸை விட்டு வெளியே வந்த என்னை நண்பர்கள் தம் தோள்களில் ஏற்றி வைத்து ஊர்வலமாக கொண்டு போனார்கள். நாடு முழுக்க பரபரப்புத்தான். செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தும் ஆற்றல் கொண்ட வெகு சில நாடுகளின் பட்டியலில் இந்தியாவும் இடம்பெற்றது. தேசிய கனவின் முத்தாய்ப்பும் நம் நாட்டின் சரித்திரத்தில் முக்கியமான பகுதியும் ஒரு சேர அமைந்துவிட்ட நிகழ்ச்சி. பிரதமர் இந்திரா காந்தி பாராட்டு தந்தி அனுப்பியிருந்தார். ஆனால் மிக முக்கியமானது இந்திய விஞ்ஞானிகள் இதை எப்படி பார்த்தார்கள் என்பதுதான். 100 விழுக்காடு உள்நாட்டு தொழில்நுட்பம் பெற்ற வெற்றி அவர்களை பெருமிதம் கொள்ள வைத்திருந்தது. எனக்குள் கலவையான உணர்வுகள். 20 ஆண்டுகளாக என்னிடமிருந்து தப்பித்துக் கொண்டே இருந்த வெற்றியை பிடித்தாகிவிட்டது என்ற மகிழ்ச்சியின் கிளர்ச்சி ஒருபுறம், எனக்கு உத்வேகம் தந்தவர்கள் என்னோடு மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள அப்போது இல்லையே என்ற வருத்தத்தின் தகிப்பு ஒருபுறம். என் தந்தை ஜலாலுதீன், பேராசிரியர் சாராபாய் இருவரும் அப்போது இல்லை. SLV 3 வெற்றிகரமாக ஏவப்பட்ட ஒரு மாதத்திற்குள் டெல்லியிலிருந்து பேராசிரியர் தவன் என்னை அழைத்தார். மறுநாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்களை சந்திக்க வேண்டுமாம். எனக்கு ஒரு சின்ன சிக்கல். என்னுடைய உடைகள் பற்றியதுதான். வெகு சாதாரண உடை உடுத்தியிருந்தேன். காலில் வெறும் செருப்புகள்தான். ஒரு பிரதம மந்திரியை அந்த உடையிலும் எளிய காலணி அணிந்த காலோடுமா சந்திப்பது? நாகரிகமாக இருக்காதே. என்னுடைய சிக்கலை பற்றி பேராசிரியர் தவனிடம் சொன்னபோது அவர் அதை பற்றிய கவலை வேண்டியதில்லை என்றார். உன் வெற்றியே உனக்கு அருமையான ஆடை என்று சொல்லி சிரித்தார். 1981 குடியரசு நாள் மகிழ்ச்சியான ஆச்சரியம் ஒன்றை தந்தது.
எனக்கு பத்மபூஷன் விருது. என் அறையை பிஸ்மில்லா கானின் ஷனா இசை கொண்டு நிரப்பினேன். அந்த இசை என்னை வேறொரு உலகத்துக்கு, வேறொரு காலத்துக்கு அழைத்துச் சென்றது. கற்பனை உலகில் ராமேஸ்வரத்துக்கு போனேன். என் தாயை அணைத்துக் கொண்டேன். என் தந்தையின் கைவிரல்கள் அக்கறையாக என் தலைமுடியை கோதிவிட்டன. மசூதி தெருவில் கூடிவிட்ட கூட்டத்துக்கு நடுவில் செய்தியை ஜலாலுதீன் அறிவித்தார். என் தமக்கை சோஹரா எனக்கென்று சிறப்பாக இனிப்பு பண்டங்கள் செய்து வைத்திருந்தார். பக்ஷி லக்ஷ்மண சாஸ்திரி என் நெற்றியில் திலகமிட்டார். சிலுவையை ஏந்தியவாறு ஃபாதர் சாலமன் என்னை ஆசீர்வதித்தார். பேராசிரியர் சாராபாய் சாதித்துவிட்ட உணர்வோடு புன்முறுவல் செய்தார். 20 ஆண்டுகளுக்கு முன் அவர் நட்ட நாற்று கடைசியில் மரமாக நிற்கிறது. இந்திய மக்கள் அதன் கனிகளை புகழ்கிறார்கள். ओ आनंद से डोही आनंद तरंग आनंद से डोही आनंद तरंग आनंद ची अंग आनंद से आनंद ची अंग आनंद से डोही आनंद तरंग आनंद से डोही आनंद तरंग गर्भाचे आवडी मातेचा डोहळा तेथीचा जीवळा तेथे बिंबे गर्भाचे आवडी मातेचा डोहळा तेथीचा जीवळा तेथे बिंबे तुका म्हणे तैसा तुका म्हणे तैसा ओतला ठसा अनुभव सरीसा मुखाला आनंदाचे डोई आनंद तरंग आनंदाची अंग आनंदाचे डोई आनंद तरंग ஆயிரத்து 1982 ஆண்டு ஜூன் முதல் நாள் DRDL பணிக்குச் சேர்ந்தேன். இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, கவுன்சில் ஃபார் சயின்டிபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் போன்ற பல கல்வி நிறுவனங்களில் இருந்து ஒத்த துறைகளில் பணிபுரியும் வித்தகர்களை நான் அங்கே வரவழைக்க ஆரம்பித்த போது அங்கிருந்த பழமைவாதிகளுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. புழுக்கமான இடமாக மாறிப்போயிருந்த DRDL பணியிடங்களுக்கு புத்துணர்ச்சி தரக்கூடிய காற்று அவசியம் என்று நான் நினைத்தேன். சவுத் பிளாக்கில் ஒரு செயல் திட்டத்தை பரிசீலனைக்கு கொண்டு சென்றேன். என்னதான் பெரிய அளவில் லட்சியமானதாக தெரிந்தாலும் இந்தியா தன்னுடைய ஏவுகணைகளை தானே உருவாக்கிக் கொள்ள முடியும் என்பது எல்லோரையும் பரபரப்படைய வைத்தது. அப்போது பாதுகாப்பு அமைச்சராக இருந்தவர் ஆர் வெங்கட்ராமன் அவர்கள் படிப்படியாக ஏவுகணைகளை உருவாக்குவதை விட ஒருங்கிணைந்த ஏவுகணை உருவாக்க திட்டத்தை மேற்கொள்ளலாமே என்று அவர் ஆலோசனை தெரிவித்த போது எங்கள் காதுகளை எங்களாலேயே நம்ப முடியவில்லை. ஏவுகணை உருவாக்க திட்டத்தை முன்மொழிய போய் அதுவே ஒருங்கிணைந்த ஏவுகணை உருவாக்கத்துக்கான பூர்வாங்க திட்டமாக மாறிப்போனது. நீண்ட எதிர்கால விளைவுகள் இதனால் ஏற்படும் என்பது தெளிவாக தெரிந்தது. DRDL திரும்பியவுடன் மிசைல் டெக்னாலஜி கமிட்டியிடம் அரசாங்கத்தின் ஏற்பு கடிதத்தை காண்பித்த போது உறுப்பினர்கள் எழுச்சியும் ஆர்வமும் கொண்டார்கள். இந்தியா எதிலும் தன்னிறைவு காண வேண்டும் என்ற தேசிய லட்சியத்துக்கு ஒத்ததாகவே திட்ட வரைவுகளுக்கு பெயர்கள் சூட்டப்பட்டன. நிலத்திலிருந்து நிலத்திற்கு ஏவப்படும் கணைகளுக்கு பிருத்திவி என்றும், நில நீர் போர் ஏவுகணைக்கு திரிசூலம் என்றும், நிலத்திலிருந்து ஆகாயத்தில் செலுத்தும் ஏவுகணைகளுக்கு ஆகாஷ் என்றும்,
பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணைக்கு நாக் என்றும் பெயர்கள் தந்தோம். அக்னி என்ற பெயரை என் நீண்டகால கனவாக இருந்த ரெக்ஸ் ரீஎன்ட்ரி எக்ஸ்பெரிமெண்ட் லான்ச் வெஹிக்கிள் களத்துக்கு தந்தேன். இந்திய விஞ்ஞான வானில் ஒருங்கிணைந்த ஏவுகணை உருவாக்க திட்டத்தின் ஆரம்பம் பிரகாசமான மின்னலைப் போல் ஒளிர்ந்தது. ஏவுகணை தொழில்நுட்பம் உலகின் குறிப்பிட்ட சில நாடுகளின் பிரத்யேக உரிமை என்று அதுவரை நினைத்திருந்தார்கள். நாங்கள் சொன்னதையெல்லாம் எப்படி சாதிக்கப் போகிறோம் என்பதை அனைவரும் ஆர்வத்தோடு கவனித்துக் கொண்டிருந்தார்கள். 1984 ஆண்டுக்கான இலக்குகளை வகுப்பதற்கான கூட்டம் நடந்து கொண்டிருந்த போது ஜனவரி திங்கள் 3ஆம் நாள் டாக்டர் பிரம் பிரகாஷ் மறைந்துவிட்டார் என்ற செய்தி வந்து சேர்ந்தது. அன்று மாலை மும்பையில் அவர் மரணமடைந்தார். உணர்வளவில் எனக்கு அது மாபெரும் இழப்பு. அவரது இரக்க குணமும் எளிமையும் உன்னதமானவை. SLV-E-1 ஏவிய போது தோல்வியில் துவண்டிருந்த எனக்கு எந்த அளவுக்கு ஆறுதலாக அவர் இருந்தார் என்பதை நினைவு கூர்ந்தேன். அப்படி நினைவு கூர்ந்தது என்னுடைய சோகத்தை மேலும் ஆழமாக்கவே செய்தது. BSACயை படைத்தவர் பேராசிரியர் சாராபாய் என்றால் அதை செயல்பட வைத்திருந்தவர் டாக்டர் பிரம் பிரகாஷ் தான். ஊட்டம் தேவைப்பட்ட போது சரியான முறையில் அதை பராமரித்தவர். அவருடைய எளிமை என்னை பண்பட வைத்திருந்தது. எந்த விஷயத்தையும் சாந்தமாக அணுகும் முறையை அந்த காட்சிக்கு எளியவரிடம் கற்றுக்கொண்டேன். தன் திறமைகள் மற்றும் நல்லியல்புகள் பற்றிய அடக்கம் மட்டுமே அவருக்கு எளிமையாக இருந்தது என்று சொல்ல மாட்டேன். தன்னோடும் தன் கீழும் பணிபுரிந்த அனைவரின் கௌரவத்தையும் அவர் மதித்தார். தலைவர் உட்பட யாரும் தவறே செய்யாமல் இருக்க முடியாது என்பதை அவர் உணர்ந்திருந்தார். அறிவுஜீவிகளில் அவர் ஒரு பிரம்மாண்டம். உடல் அளவில் மிக மென்மையானவர். அவரிடம் ஒரு குழந்தையின் வெகுளித்தனம் இருந்தது. அவரை எப்போதுமே விஞ்ஞானிகளில் ஒரு முனிவராகத்தான் நான் பார்த்திருக்கிறேன். கடந்து போன மாதங்களில் நாங்கள் செய்த பணிகளின் அடிப்படையிலேயே எங்கள் செயல் திட்டம் அமைந்திருந்தது. அப்போதுதான் இந்திரா காந்தி அவர்கள் கொலை செய்யப்பட்டார் என்ற தகவல் வந்து சேர்ந்தது. இந்திரா காந்தியின் மறைவு இந்திய விஞ்ஞான உலகத்துக்கு ஒரு பேரிழப்பாக இருந்தது. விஞ்ஞான ஆராய்ச்சிகளுக்கு ஆக்கமும் ஊக்கமும் தந்தவர் அவர். அவருடைய மகன் ராஜீவ் காந்தி இந்திய பிரதமராக பொறுப்பேற்றார். பின்னர் தேர்தல் களத்தை சந்தித்து திருமதி இந்திரா காந்தி அவர்களின் செயல் திட்டத்தை தொடர மக்களின் அங்கீகாரம் பெற்றார். ஒருங்கிணைந்த ஏவுகணை உருவாக்க திட்டமும் அதில் ஒன்று. 1988 ஆண்டின் தொடக்கத்தில் பிருத்திவி ஏறக்குறைய வடிவமைக்கப்பட்டிருந்தது. அந்த ஆண்டு பிப்ரவரி 25ஆம் நாள் 11:23 மணிக்கு பிருத்திவி ஏவப்பட்டது. இந்திய ராக்கெட் விஞ்ஞான வரலாற்றில் ஒரு பொன்னாளாக அந்த நாள் இருந்தது. நிலத்திலிருந்து நிலத்துக்கு ஏவப்படும் ஏவுகணையாக மட்டும் பிருத்திவி இருக்கவில்லை, பின்னர் வரப்போகும் பிற ஏவுகணைகளுக்கு அடிப்படையான கட்டமைப்பாகவும் பிருத்திவி அமைந்திருந்தது. அண்டை நாடுகளில் அதிர்ச்சி அலைகள் வீச ஆரம்பித்தன. மேற்கத்திய நாடுகளின் உடனடி தாக்கத்தால் அதிர்ச்சியும் ஆத்திரமும் கொண்ட 7 நாடுகளின் கூட்டமைப்பு விதித்த தடையால் இந்திய ராக்கெட் தொழில்நுட்பத்துக்கு தூரத்து வகையில் தொடர்புடைய எந்த பொருளையும் இறக்குமதி செய்ய முடியாமல் போய்விட்டது. இந்தியா ஏவுகணை தொழில்நுட்பத்தில் தன்னிறைவு கண்டது முன்னேறிய நாடுகள் அனைத்துக்கும் அதிர்ச்சியாகவே இருந்தது. அக்னி குழுவில் 500க்கும் மேற்பட்ட விஞ்ஞானிகள் இருந்தனர். அக்னியை ஏவும் பணிக்காக பல நிறுவனங்களின் செயல்கள் ஒருங்கிணைக்கப்பட்டிருந்தன. 1989 ஏப்ரல் 20ஆம் நாள் அக்னியை ஏவுவதற்கான நாளாக குறிக்கப்பட்டிருந்தது. முன் எப்போதும் நடந்திராத நிகழ்வாக இது இருக்கப் போகிறது என்பதால் விண்வெளி ஏவுகலங்களை விட அதிக பாதுகாப்பு ஏற்பாடுகள் தேவைப்பட்டன. திட்டமிட்டபடி ஏவுவதற்கான
முன்னடவடிக்கைகள் அனைத்தும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. பக்கத்து கிராமங்களில் இருந்த மக்களை பாதுகாப்பு கருதி அப்புறப்படுத்த முடிவு செய்தோம். பத்திரிகைகளின் கவனத்தை இந்த முடிவு கவர்ந்தது. பல்வேறு கருத்து வேறுபாடுகள் தோன்றின. 1989 ஏப்ரல் 20ஆம் நாள் நாடு முழுக்க எங்களை கவனித்துக் கொண்டிருந்தது. வெளிநாடுகளில் இருந்து அரசு வெளியுறவு சார்ந்த கட்டாயங்கள் ஏவுகணை செலுத்தும் முயற்சியை கைவிடச் செய்துவிடும் அளவுக்கு இருந்தன. ஆனால் இந்திய அரசாங்கம் மிக உறுதியாக எங்களுக்கு துணை நின்றது. வேறு எந்த விஷயமும் எங்கள் கவனத்தை திசை திருப்பாமல் பார்த்துக் கொண்டது. விண்ணில் செலுத்துவதற்கு 14 வினாடிகளே இருந்தபோது கம்ப்யூட்டர் நிறுத்து என்ற சமிக்ஞையை தந்தது. ஏதோ ஒரு கருவி சரியாக இயங்காமல் போயிருக்க வேண்டும். அதை உடனடியாக சரி செய்தோம். அதே சமயம் இன்னொரு தளத்திலிருந்து நிறுத்துமாறு சமிக்ஞை. தொடர்ந்த சில வினாடிகளில் பல நிலைகளிலிருந்தும் ஏவுகணையை செலுத்துவதை கைவிடுமாறு சமிக்ஞைகள் வந்தன. அதன் விளைவாக அளவுக்கு அதிகமான எரிசக்தி வீணாகி போய்விட்டது. ஏவுகணையை செலுத்தும் முயற்சியை கைவிட்டோம். கலத்தை திறந்து அதிலிருந்த மின்சார சாதனங்களை மாற்ற வேண்டி வந்தது. உடனடியாக பத்திரிகைகள் எங்களுக்கு எதிராக திரும்பிவிட்டன. ஏவுகணை செலுத்துவது ஒத்திபோடப்பட்டதற்கு பல்வேறு வியாக்கியானங்களை தந்தார்கள். அவரவர் தத்தம் பத்திரிகைகளை படிப்பவரை கவரும் வகையில் மனம் போன போக்கில் எழுதினார்கள். கார்ட்டூனிஸ்ட் சுதிர்தார் ஒரு படம் வரைந்திருந்தார். ஒரு கடைக்காரர் தன்னிடம் வந்த விற்பனை பிரதிநிதியிடம் இந்த பொருள் அக்னியைப் போல டேக் ஆஃப் செய்யாது என்று சொல்லிக் கொண்டிருந்த படம். இன்னொரு கேலி சித்திரக்காரர் பிரஸ் பட்டன் ஒன்று வேலை செய்யவில்லை, அதனால்தான் முயற்சியை கைவிட நேர்ந்தது என்று அக்னி விஞ்ஞானி ஒருவர் சொல்லும் வகையில் படம் ஒன்று வரைந்திருந்தார். இந்துஸ்தான் டைம்ஸ் கார்ட்டூனில் அரசியல் தலைவர் ஒருவர் பத்திரிகையாளரிடம் பயப்பட தேவையே இல்லை, இது அமைதிக்கான அஹிம்சாவாத ஏவுகணை என்று சொல்லிக் கொண்டிருந்தார். அடுத்த 10 நாட்கள் ஓய்வின்றி அக்னியை பரிசோதித்தோம். பின்னர் 1989 மே 1ஆம் நாள் ஏவுகணை தயார் நிலையில் இருப்பதாக விஞ்ஞானிகள் கருத்து தெரிவித்தனர். ஆனால் ஏவுவதற்கு 10 வினாடிகள் இருக்கும் போது தானியங்கி கம்ப்யூட்டர் நிறுத்து என்று சமிக்ஞை தந்தது. பரிசோதித்து பார்த்தபோது S1 TVC என்ற கட்டுப்பாட்டு கருவி ஒன்று தேவைப்பட்ட வகையில் செயல்படவில்லை என்பதை கண்டுபிடித்தோம். மீண்டும் ஓர் ஒத்திவைப்பு தேவைப்பட்டது. ராக்கெட் விஞ்ஞானத்தில் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் வெகு சாதாரணமானவை. பிற நாடுகளிலும் இவை ஏற்பட்டிருக்கின்றன. ஆனால் எதிர்பார்ப்புகள் கூடியிருந்த நாட்டில் எங்களுடைய சிரமங்களை புரிந்து கொள்பவர் யாரும் இல்லை. இந்து நாளிதழில் ஒரு கேலி சித்திரம். கிராமத்தான் ஒருவன் ரூபாய் நோட்டுகளை எண்ணிக்கொண்டே அடுத்தவனிடம் சொல்கிறான், ஆமாம், ஏவுகணை பரிசோதனை தளத்துக்கு அருகே இருக்கும் என் குடிசை விட்டு போக கிடைத்த நஷ்டஈடுதான். இன்னும் சில தடவைகள் ஒத்தி போட்டால் இதை வைத்து நான் ஒரு வீடே கட்டிக்கொள்வேன். இன்னொரு கேலி சித்திரம் IDBM என்பதற்கு புது விளக்கமாக இன்டர்மிட்டன்ட்லி டிலேய்டு பாலிஸ்டிக் மிசைல் என்று கேலி செய்தது. அமுல் கார்ட்டூன் அமுல் வெண்ணெய் அக்னியின் எரிபொருள் தேவை என்றது. உதிரிப்பாகம் செயல்படாத காரணத்தை தீவிரமாக பரிசோதித்து கட்டுப்பாட்டு முறையை செம்மைப்படுத்தினோம். இறுதியாக மே 22ஆம் தேதி அக்னியை ஏவுவது என்று தீர்மானித்தோம். அதற்கு முன்தினம் டாக்டர் அருணாச்சலமும் ஜெனரல் KN சிங்கும் நானும் பாதுகாப்பு அமைச்சர் KC பந்த் அவர்களோடு நடந்து கொண்டிருந்தோம். பௌர்ணமி இரவானதால் அலைகள் உயர இடிந்து விழுந்து முழங்கி இறைவனின் சக்தியையும் பெருமையையும் பறைசாற்றிக் கொண்டிருந்தன. மறுநாள் வெற்றி பெறுவோமா? இதுதான் எங்கள் அனைவரின் மனதிலும் இருந்த பெரிய கேள்வி. நீண்ட மௌனத்தை பாதுகாப்பு அமைச்சர் கலைத்தார். கலாம், அக்னி வெற்றியை கொண்டாட நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். எனக்கு என்ன வேண்டும்? என்னிடம் என்ன இல்லாமல் போய்விட்டது? எது என்னை மகிழ்ச்சியடைய வைக்கும்? பிறகு பதில் எனக்குள் உதித்தது. நடுவதற்கு 1,00,000 மரக்கன்றுகள் வேண்டும் என்றேன். அவருடைய முகத்தில் தோழமை ஒளிக்கீற்று ஓட அங்கே ஒரு பிரகாசம் தோன்றியது. அக்னிக்காக
அன்னையின் ஆசீர்வாதத்தை வாங்கிக் கொள்ளப் போகிறீர்கள் என்றார். நாளை நாம் வெற்றியடையத்தான் போகிறோம் என்றும் சொன்னார். மறுநாள் காலை 7:10 மணிக்கு அக்னி புறப்பட்டது. அருமையாக ஏவப்பட்டது. வகுத்து வைத்த பாதையில் இம்மியும் பசகாமல் மேலெழுந்து பறந்தது. ஏவுதலுக்கான அனைத்து தர நிர்ணயங்களும் பொருந்தியிருந்தன. இரவு முழுக்க பயங்கர கனவுகள் கண்டுகொண்டிருந்து விட்டு அருமையான காலை நேரம் ஒன்றை காண விழித்து எழுந்ததைப் போல் இருந்தது. பல்வேறு பணியிடங்களில் தொடர்ச்சியான 5 வருட உழைப்புக்கு பின் ஏவுதளத்துக்கு வந்து சேர்ந்திருந்தோம். கடந்த 5 வாரங்களில் பல்வேறு தடைகளை கடந்து வந்திருக்கிறோம். திட்டத்தை கைவிட பல்வேறு முனைகளிலிருந்தும் வந்த கட்டாயங்களை தாண்டி வந்திருக்கிறோம். ஆனால் கடைசியாக சாதித்து விட்டோம். என் வாழ்வில் மிகச்சிறந்த கணங்களில் அதுவும் ஒன்று. வெறும் 600 வினாடிகளே பறந்த ஏவுகணை ஒரே கணத்தில் எங்கள் களைப்பையெல்லாம் போக்கிவிட்டது. பல்லாண்டு உழைப்புக்கு என்ன ஓர் அருமையான முத்தாய்ப்பு! இதைத்தான் நான் அன்று என் நாட்குறிப்பில் எழுதி வைத்தேன். தீச்சகனங்களை தடுத்து நிறுத்த மேல்நோக்கி செலுத்தும் அம்சமாகவோ, உனது பேராற்றலை வெளிப்படுத்த செலுத்தப்படுவதாகவோ அக்னியை பார்க்காதே. அது நெருப்பு, இந்தியனின் இதய நெருப்பு. அது ஒரு வெறும் ஏவுகணை அன்று, இந்திய நாட்டின் எரியும் பெருமை. அதனால்தான் அதற்கு அத்தனை ஒளி. அக்னி ஏவப்படும் வரையிலும் இந்திய ராணுவம் தற்காப்புக்கான கட்டுமான அமைப்பு கொண்டதாகவே இருந்திருக்கிறது. நாட்டின் பாதுகாப்பு, நம்மை சுற்றியிருக்கும் நாடுகளில் ஏற்படும் கொந்தளிப்புகள் நம் நாட்டின் மக்களாட்சியை பாதிக்க கூடாது என்பதற்கான முன்னேற்பாடு, சில வரையறைகளுக்கு மேல் பிற நாடுகளின் தலையீடு இருக்கக்கூடாது என்பதற்கான உறுதி ஆகிய இவற்றை தீர்மானிக்கும் படையாகவே இந்திய ராணுவம் இருந்திருக்கிறது. அக்னி ஏவப்பட்ட பின் தன்னோடு தொடர்புடைய எந்த போரையும் தடுக்கும் வல்லமை கொண்ட நிலையை இந்தியா சாதித்து விட்டது. स्वधर्मम् अपि चावेक्ष्य न विकम्पितुम् अर्हसि धर्म्यादियुद्धश्रेयोऽन्यक्षत्रियस्य न विद्यते स्वधर्मम् अपि चावेक्ष्य विकम्पितुम् अर्हसि धर्म्यादियुद्धश्रेयोऽन्यक्षत्रियस्य न विद्यते अदच्चेत्त्वम् इमम् धर्म्यम् सङ्ग्रामम् न करिष्यसि तदस्वधर्मम् कीर्तिम् च हित्वा पापम् अवाप्स्यसि हित्वा पापम् अवाप्स्यसि. ஆயிரத்து 1990ஆம் ஆண்டு குடியரசு நாளன்று ஏவுகணை திட்டத்தின் வெற்றியை நாடு கொண்டாடியது. டாக்டர் அருணாச்சலத்தோடு எனக்கும் பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்டது. சில ஆண்டுகளுக்கு முன் பத்மபூஷன் விருது வழங்கியதை நினைத்து பார்த்துக் கொண்டேன். அப்போது எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தேனோ அப்படியேதான் இப்போதும் வாழ்ந்து கொண்டிருந்தேன். 10க்கு 12 அறையில் புத்தகங்கள், காகிதங்கள் நிறைந்திருந்தன. வாடகைக்கு எடுத்திருந்த நாற்காலி, மேஜைகள். ஒரே வித்தியாசம் என்னவென்றால், அப்போது அது திருவனந்தபுரம், இப்போது ஹைதராபாத். உணவகத்திலிருந்து காலை உணவாக இட்லியும் மோரும் கொண்டு வந்த சிப்பந்தி என்னை மௌனமாய் பாராட்டி புன்னகை செய்தார். என் நாட்டு மக்களின் அங்கீகாரம் என்னை நெகிழ வைத்தது. வெளிநாட்டில் அதிகமாக சம்பாதிக்க கிடைக்கும் முதல் சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளும் விஞ்ஞானிகள் இந்த நாட்டில் அநேகம் பேர் இருக்கிறார்கள். அவர்கள் அதிகம் பணப்பலன் பெறுகிறார்கள் என்பது உண்மைதான். ஆனால் சொந்த நாட்டின் மக்களிடமிருந்து பெறும் இந்த அன்பையும் மதிப்பையும் வேறு ஏதாவது ஈடு செய்ய முடியுமா? 1991 அக்டோபர் 15ஆம் நாள் எனக்கு வயது 60. ஓய்வு பெற்றுக் கொள்வதை எதிர்நோக்கி நின்றேன். ஏழை குழந்தைகளுக்காக ஒரு பள்ளியை ஆரம்பிக்க நினைத்திருந்தேன். இந்த காலகட்டத்தில்தான் என் வாழ்க்கை நிகழ்ச்சிகளையும் சில விஷயங்கள் குறித்த என் கண்ணோட்டத்தையும் கருத்தையும் எழுதி வைக்க முடிவு செய்தேன். இந்திய இளைஞர்களின்
மிகப்பெரிய பிரச்சனையே தெளிவான நோக்கு இல்லாமைதான். எந்த திசையில் போவது என்ற திகைப்புதான். இதை உணர்ந்தபின் இன்றைக்கு நான் யாராக இருக்கிறேனோ அதற்கு காரணமானவர்கள் பற்றியும் அதற்கு ஏதுவான சூழ்நிலைகள் பற்றியும் எழுதி வைப்பது என்று முடிவு செய்தேன். ஏதோ ஒரு சிலரை புகழ்ந்து எழுதுவதல்ல என் நோக்கம், அல்லது என் வாழ்வில் நிகழ்ந்த சில நிகழ்வுகளுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதல்ல என் நோக்கம். எந்த அளவுக்கு ஏழையாக இருந்தாலும், எந்த அளவுக்கு சாதகமான சூழல் இல்லாமல் போயிருந்தாலும், சிறியவராக இருந்தாலும் வாழ்வில் ஆர்வம் இழக்க கூடாது என்று சொல்வதுதான் என் நோக்கம். பிரச்சனைகள் வாழ்வின் பகுதிகள், சிரமங்கள் வெற்றியின் அகத்தியல்புகள். ஒருவர் சொல்லியிருக்கிறாரே, வானம் எப்போதும் நீலம் என்று கடவுள் உறுதியளிக்கவில்லை. வாழ்க்கை முழுக்க பூச்சொரிந்த பாதை என்று கடவுள் உறுதியளிக்கவில்லை. மழையே இல்லாமல் எப்போதும் வெயில்தான் என்று கடவுள் உறுதியளிக்கவில்லை. துயரமே இல்லாமல் எப்போதும் மகிழ்ச்சிதான் என்று கடவுள் உறுதியளிக்கவில்லை. வலியின்றி எப்போதும் நிம்மதிதான் என்று கடவுள் உறுதியளிக்கவில்லை. ஆனால் உழைப்பால் என்றென்றும் உயர்வாய் என்று உறுதியளிக்கும் இறைவனின் குரல். பின்பற்றக்கூடிய முன்னுதாரணமாக என் வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லுமளவுக்கு நான் செல்ல மாட்டேன். ஆனால் என் விதி எப்படி அமைந்தது என்று அறியும் போது, சாதகமற்ற சமூகச் சூழலில் எங்கோ ஒரு மூலையில் வாழும் ஓர் ஏழைச் சிறுவன் ஆறுதல் பெறக்கூடும். வாழ்வில் பின்தங்கி நம்பிக்கையற்ற மயக்கத்தில் கிடக்கும் அத்தகைய சிறார்கள் அதிலிருந்து விடுபட என் செய்தி துணை செய்யக்கூடும். இப்போது அவர்கள் எங்கே இருந்தாலும் கடவுள் அவர்களோடு இருக்கிறார் என்பதை அவர்கள் உணர தலைப்பட வேண்டும். இறைவனே ஒருவனோடு இருக்கும்போது அவனுக்கு எதிராக எவர் இருக்க முடியும்? ஒவ்வொரு இந்தியனின் உள்ளத்திலும் உறங்கிக் கிடக்கும் அக்கினி தன் சிறகுகளை விரிக்கட்டும். இந்த மாபெரும் நாட்டின் மாண்பு வானத்து ஒளியாக ஒளி வீசட்டும். மனித வாழ்க்கையே கல்விதான், இன்ப துன்பங்கள் பாடம்.